பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகின்றோம். கேருபின் சேராபின் துதி பாடிடும் பரனே, நின் பாதம் பணிகின்றோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அருமையான தேவஜனமே, வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே இங்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கின்ற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம். இந்த 3 வசனங்களிலும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் அங்கு முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங் அண்ட் ஆஃப் எ குட் கரேஜ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற வார்த்தை பலம் கொண்டு திடமனதாயிரு, தைரியமாக இரு, உற்சாகமாயிரு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை
தைரியமுள்ள வார்த்தை பிரியமானவர்களே. வேதத்தில் நாம் பார்க்கும்போது அநேக பக்தர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்கின்ற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தாவீது மரணமடையும் சமயத்தில் தன் மகனுக்கு சொல்கிற வார்த்தை, மகனே சாலமோனே, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. ஆமென், அல்லேலூயா. அசிரியா ராஜா இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அசிரியா ராஜா ஆசா ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்ன வார்த்தை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மனம் பதறுகிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்றார். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் செருபாபேலே நீ திடன் கொள் என்று 2 முறை வருவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றின சீஷர்களை பார்த்து சொல்கின்றார், திடன் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை பவுலும் கூட உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். திடன் கொள்ளுங்கள் என்றால் என்ன பிரியமானவர்களே? பயப்படாமல் மன உறுதியாய் இருப்பது, மனம் தளராமல் இருப்பது. 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் தன் இராணுவ வீரர்களுக்கு சொன்ன வார்த்தை மன உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி அவர் போர் முனையிலே சொன்னதை ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்மையும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை பார்த்து சொல்கிறார், மன உறுதியாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும்போது அநேகர் மன உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். மன உறுதி இல்லாவிட்டால் நாம் ஆவிக்குரிய ஜீவித்திலே, பக்திக்குரிய ஜீவித்திலே நாம் முன்னேற முடியாது பிரியமானவர்களே. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். இங்கு நகோமி தன் 2 மருமகள்கள் ஓர்பால் ரூத்தை பார்த்து சொன்னது, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொல்லி நகோமி 5 முறை தன் மருமகளை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்களுடைய கணவன்மார்கள் மரித்து விட்டார்கள். ஆதலால் இப்பொழுது நகோமி அவர்களை பார்த்து சொல்வது, நீங்கள் என்னை பின்பற்றுவதை விட உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதிலே 2 மருமகளிலே ஒரு மருமகள் ஓர்பால் அவள் தன் மாமிக்கு முத்தம் கொடுத்து அவள் திரும்பி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் மன உறுதி நாம் கைவிட்டு விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத சூழ்நிலையில் வருகிற பிரச்சனையை கண்டு நாம் கலங்கி போய்விடுவோம் பிரியமானவர்களே. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அவனோடு இருந்தவர்கள் தாவீதை கல்லெறிய நினைத்தார்கள் பிரியமானவர்களே. தாவீதோ தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கஷ்டமான பாதையில் செல்லும் போது நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைக்கு பதிலாக அநேகர்
நம்மை கல்லெறிகிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பிரியமானங்களே. ஏன் நீ இன்னும் ஆண்டவரை பின்பற்றுகிறாய்? அவரை பின்பற்றி என்ன பிரயோஜனம்? கஷ்டம்தானே, கஷ்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சோர்வான வார்த்தைகளை சொல்லி மக்களை வேறு திசையிலே திருப்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதை பின்பற்றினவர்கள் தாவீது வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது அவன் மீது கல்லெறிகிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆனால் தாவீதோ அவன் மன உறுதியாய் நின்றான். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கு ரூத் என்ற பெண் அவள் மன உறுதியாய் இருந்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து 18 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு ரூத் தேவனை உறுதியாக பின்பற்றுகிறாள். தனிமையான ஒரு சூழ்நிலை. இந்த பெண் கிறிஸ்துவ பெண் அல்ல, மோவாபிய ஸ்திரீ. ஆனாலும் கூட தேவன் பின்பற்றுவதில் உறுதியாக இருந்ததை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ரூத் தான் அறிந்த சத்தியத்திலே ரூத் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஊக்குவிக்க யாருமில்லாத நிலையிலும் நீங்கள் சத்தியத்துக்காக உறுதியாக நிற்பீர்களானால் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டாயம் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும்போது அநேக பக்தர்கள் தனியாக நின்றுதான் போராட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம், நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம், தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாலிபரை குறித்து நாம் பார்க்கிறோம். கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே, ஆபத்தான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை தனிமையாக நின்று அவர்கள் வெற்றி பெற்றதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறது, எதற்கும் பின்னடையாதமான சிங்கம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்து சிங்கமாகிய ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆதலால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை, சோதனைகளை கண்டு பின்வாங்க தேவையில்லை. நாம் ரூத்தை போல தீர்மானத்திலே நாம் உறுதியாக இருப்போம். பிரியமானங்களே, எபிரேயர் 4:16 சொல்கிறது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசனையிலே சேரக்கடுவோம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, பிரச்சனையின் மத்தியிலே, சோதனையின் மத்தியிலே நாம் சோர்ந்து போய் படுத்துக் கொண்டு இல்லாதபடி ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் போட்டு தைரியமாக நாம் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கு ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு நகோமி அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நாம் எடுக்கின்ற தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உறுதியாக ஆண்டவரை நாம் பின்பற்றுவோம், உறுதியாக ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ரூத்தை போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். எலிசாவை எலியா தடுத்த போதும் எலிசா சொன்ன வார்த்தை, நான் உம்மை விடுகிறதில்லை என்று உறுதியாக கூறி எலிசா எலியாவை பின்பற்றியதை நாம் பார்க்கிறோம். கடைசி வரையில் எலிசா தன் தீர்மானத்தில் உறுதியாக உள்ளவனாக இருந்தான். முடிவு, எலியாவிடத்திருந்த ஆவியின் வரும் எலிசாவுக்கு இரட்டிப்பாக கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. எலியாவை காட்டிலும் எலிசா தன் ஊழிய நாட்களிலே இரட்டிப்பான அற்புதங்களை செய்தார் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய உறுதியிலே மனம் தளர்ந்து போய்விடாதீர்கள்.
2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30 36 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு சூனமியால் என்ற ஒரு பெண்ணின் உறுதியை நாம் பார்க்கிறோம். அவனுடைய மகன் மரித்து விடுகிறான். ஆனால் இவளோ எலிசாவை நோக்கி சென்று எலிசாவின் காலை பிடித்து தன் மரித்து போன மகனை திரும்ப உயிர் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இந்த சூனமியாளுடைய உறுதியை நாம் பார்க்கிறோம். உறுதியாக அவள் எலிசாவை காலை பின்பற்றி குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லும் போது அங்கு அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே நம்முடைய உறுதியான தீர்மானம், விடாப்பிடியான ஊக்கமான ஜெபம் கட்டாயம் தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரும். பிரியமானவர்களே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயம்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோட ஓடியே வா, நீ கண்ணீரோட ஓடியே வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றி கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றி கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. நீ விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ரூத்தின் உறுதியிலே இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம்
1:16 அவள் தன் மாமியாரை பார்த்து சொல்கின்றால், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசமுள்ள வார்த்தை பாருங்கள். இவள் மோவாபிய ஸ்திரீ, இல்லை குழந்தை பருவத்திலிருந்தே வாலிப பருவத்திலிருந்தே கிறிஸ்துவலாக வளரவில்லை. இடையில்தான் ரூத்துடைய ஐக்கியம் அவளுக்கு கிடைத்தது, நகோமியின் ஐக்கியம். ஆனால் இவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவள் சொல்கின்ற வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்விதமாக உங்களால் உறுதியான அறிக்கை செய்ய முடியுமா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யாத்திராகமம் 20:30 ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கட்டளையில் முக்கியமான ஒரு கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தில் எத்தனை பேர் உறுதியாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர்களோடு பேசுகிறார். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் தேவனை அவள் உறுதியாக அறிக்கையிடுகிறாள். நான் வணங்குகிற தெய்வம் தான், இயேசுநாதர் தான் உண்மையான தெய்வம் என்பதை அவள் அறிக்கையிட்டு பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:10 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 வாசித்து பாருங்கள். இங்கு அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், என் தேவன் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவன் என்று உரிமையுடன் தன் நிருபத்திலே பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உறுதியான தீர்மானம் எவ்விதமாக இருக்கிறது? வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திடமனதாயிருங்கள் சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். உறுதியாயிருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரும் சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய கட்டளைக்கு எத்தனை பேர் நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை, சோதனைகளை, வியாதிகளை கண்டு பின்வாங்கி போய் விடுகிறோம்? இல்லை, எலிசாவை போல, தாவீதை போல, சூலமியாலை போல, ரூத்தை போல உறுதியாக நாம் இருந்து ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆளாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆளாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவல்வே, திருவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருட்டாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புய
மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரே, திடமனதாயிருங்கள் சொல்லி எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி அநேக இடங்களிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு, வியாதியை கண்டு, பண கஷ்டத்தை கண்டு, அவமானத்தை கண்டு நாங்கள் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரை நாங்கள் உம்மை உறுதியாக பின்பற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா, ஆண்டவரை தாவீதை போல, ரூத்தை போல, யோசுவாவை போல, சூலமியா ஸ்திரியை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல உறுதியாய் உம்மை பின்பற்றி ஆண்டவரே பின்பற்றி செல்ல கிருபை செய்யும். வியாதியஸ்தர்களுக்காக சமூகத்தில் வருகிறேன் அப்பா. வியாதி உள்ள மக்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவருடைய வாழ்க்கையில் வியாதி வரும்போது அவருடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். வியாதியின் மூலமாக குடும்பம் கடன் பிரச்சனையை சிக்கிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே வியாதியுள்ள மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. மருத்துவமனைக்கு கூட, டாக்டருக்கு கூட ஃபீஸ் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற எத்தனையோ வியாதிஸ்தர்கள் உண்டு சுவாமி. அவளை கண்ணோக்கி பாருமப்பா. 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தில் படுத்து கொண்ட அந்த மனிதனை ஆண்டவரை அவனுடைய சூழ்நிலையை அறிந்து அவனை தேடி வந்து அவனுக்கு சுகம் கொடுத்த தெய்வம் அல்லவா நீரப்பா. இந்த உடைய வார்த்தையை தொலைக்காட்சி மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிற வியாதிஸ்தர்கள் யாராவது இருப்பால், யாராவது அப்படி வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் மருத்துவரால் சுகமாக்க முடியாத வியாதியை நீர் சுகமாக்குகிற தெய்வம் அப்பா. யாத்திராம் 15:26 நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் உன் பரிகாரிய கர்த்தர், உன்னிலிருந்து வியாதி நீக்கு போடும் சொன்னீரேன். இப்பொழுது இப்படி தெய்வீக வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு வியாதிஸ்தல் மீது இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பிசாசினால் கட்டப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிசாசினால் கட்டப்பட்ட மக்களுக்கு விடுதலை தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நசனாகி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். பிசாசினால் கட்டப்பட்ட மக்கள் இன்றே இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை உறுதியாக பின்பற்றி செல்ல கிருபை செய்யும் அப்பா. யோசுவாவை போல, மோசேயை போல, தாவீதை போல, எலிசாவை போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் அம்மா உம்மை பின்பற்றி செல்ல கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லையே, எனக்கு நன்றாக வேலை இருந்தால் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் சொல்லி சோர்வோடு படுத்துக் கொண்டிருக்க வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களை படிப்புக்கு தந்த வேலையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. திருமணமாக அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி உடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.